மீஷோலேருந்து நான் ஒரு 3 வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க ஒரே மாடலில். ஆனால் டெலிவரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, பேக் ரொம்ப சின்னதாக இருந்ததால் நான் டெலிவரி மேன் எதிர்க்கே வந்து பேக் ஓப்பன் பண்ணி காமிச்சதில் ஒரே ஒரு வாட்ச் தான் இருந்தது. சரி நீங்கள் ரிட்டர்ன் போடுங்க, உங்களுக்கு பேமெண்ட் வந்துரும்னு சொல்லி அந்த பிரதர் சொல்லியிருந்தாரு. சரி நான் ரிட்டர்ன் போட்டு விட்டுட்டேன். நான் ஜிபே மூலியமா தான் 3 வாட்சுக்கும் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரே பேமெண்ட்டாக வராமல் சிங்கிள் பேமெண்ட்டாக 2 வாட்டி வந்தது. இன்னும் ஒரு பேமெண்ட் வரவே இல்லை. அதை கால் பேக் ஆப்ஷன் மூலயமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தார் அந்த டெலிவரி மேனே. சரின்னு சொல்லிட்டு கால் பேக் ஆப்ஷன் கொடுத்தேன். 5 மினிட்ஸில் கால் பண்ணுறாங்க. எல்லாமே ரெஸ்பான்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வாட்சுக்கான பேமெண்ட் வரலாம் இன்னைக்கு வரலுமே எனக்கு வரல. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்புங்க, அதை அனுப்புங்க, இதை அனுப்புங்கன்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்களே கண்டி, என்ன ரீசனுன்றதை எனக்கு இன்னும் சென்ட் பண்ணல. அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த 2 பேமெண்ட்டுமே அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் ஒரு பேமெண்ட்டை மட்டும் இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் நானும் விடாமல் கால் பேக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கஸ்டமர் கேரில் வந்து எஸ்கலேஷன் கேட்டோம். அவங்க இன்னும் லைன் கனெக்ட் பண்ணலங்க. ப்ராடக்ட் எல்லாமேட்டு சிங்கிளாக தான் ஆர்டர் பண்ணணும்.